ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. சாரு, கதவு தரமா? கதவு தரேன். இவ்வளவு நேரம் வெளியே நின்னு கதவு தட்டிக்கிட்டே நிக்கான். இல்ல ஒரு பக்கத்துல அங்க கிடந்து அழுதுட்டு கிடக்கான். எல்லாரும் சத்தமாவது தாராளா? சாரு சாரு அனி கிருங்கியால பாத்தியலா? அவளுக்கு கேட்காமலா இருக்கான். அப்பாவா? அதான் அவ அப்பால இருந்தே அப்பா அப்பா பாட்டி பாட்டின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் பிள்ளை அழுதுகிட்டே இருக்கான். அவளுக்கு சத்தமும் கேட்கல, குழந்தைக்கு சத்தம் மட்டும் தான் கேக்குது. ரூமுக்குள்ளதான் இருக்காளா இல்லன்னா அந்தால எங்கயாவது ஒளிஞ்சு போயிட்டாளான்னு தெரியல. இருங்க நீ ஒருவேளை உறங்கியாலோ என்னமோ. பிள்ளை அழிய சத்தம் கூட கேட்காமல உறங்குவா? உறங்கதுக்கு வாய்ப்பு இல்லையே. இப்பதான் ஐரா அவளுக்கிட்ட சாரு எனக்கு உறக்க வருது எனக்கு கதை சொல்லிதான்னு கூட்டிட்டு போனா. ஐரா உறங்கிருப்பான்னு நினைச்சேன். இவளுக்கு சத்தமும் கேட்கலையே. சாரு அம்மாடி கேக்குதா? இவ்வளவு நேரம் கேட்காமலா இருக்கான் அவளுக்கு. சாரு கதவு தர. அதான் அவ ரொம்ப அழுறான். ஒருவேளை சாருக்கு உடம்புக்கு முடியாம மயக்கம் போட்டு ஏதாவது விழுந்தாலும் என்னமோ. நல்லா தானே இருந்தா. இனிமே பாத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். வருண் மாப்பிள்ள இல்லையா? கதவை உடைக்க சொல்லுங்க அண்ணி. அவனை காணலையே. அதான் நான் டிரைவரை வர சொல்லட்டுமா? இரு இரு அகல்யா, ஒரு 2 நிமிஷம் கூட பாப்போம். அழுறத நிறுத்து. அப்பாக்கு ஒண்ணும் இல்ல ஐரா. ஐரா கீழே எல்லாம் உள்ளல. உங்க அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஐரா நீ சத்தம் முடியாத நேரத்து முத செல்லாம் அப்பா குடிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டாரு. சாரு கதவு தரேன், இல்ல கதவை உடைச்சுக்கிட்டு இப்ப வருவான் பாத்துக்க உள்ள. ஐரா நீ அழுறத நிறுத்து முத. நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுனால வெளியே நிக்கவே உள்ள வந்தாவன்னு வச்சுக்கா. அது பிறகு அப்பாவை தான் சுமத்தியா போட்டு அடிப்பாவன். அப்பா குடிச்சா பாட்டிக்கு பிடிக்குமா? அப்பா குடிச்சிருக்கிறது தெரிஞ்சா பாட்டி என்ன பண்ணுவாவ? திட்டதானே செய்வாவ. அது மட்டும் இல்ல, அப்பா குடிச்சுக்கிட்டு நம்ம ரூமுக்கு வந்திருக்காவன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா. அகலியா சித்தி அது பிறவைக்கு அவ அம்மா பாட்டி எல்லாரும் வந்து அப்பாவை அடிப்பாவ, நிறைய திட்டுவாவ. அது பிறவைக்கு வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாவ. ஏன்னா அப்பா நம்ம ரூமுக்கு வந்திருக்காவெல்லாம். ஆமாரா நீ கத்தி அப்பா உள்ள இருக்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா. அது பிறவைக்கு அவ்வளவுதான், அப்பாவை பயங்கரமா எல்லாரும் திட்டுவாவ பிடிச்சு வச்சு. ஐரா சாரு கேக்குதா? கதவு தர. பிள்ளை என்னத்து காலியா? நீ அழுறத நிறுத்து முத. ஐரா இரு இரு சத்தம் கொடுக்காத. இப்ப என்ன பண்றது? கதவை திறந்தாலே சார் உள்ள இப்படி கிடக்குது தெரியும். என்ன பண்றது? என்ன ஐரா? ஐயோ கதவை திறந்து அப்பாவை அடிச்சிருவாவா? இரு பேசாம ஒளிச்சு வச்சிருவோம். அதான் எங்க ஒளிச்சு வைக்கலான்னு பாக்கேன். ஆனா இந்த ரூம்குள்ள ஒளிச்சு வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. ஐயோ ஐரா கதவு திறந்தாலே அப்பா உள்ள இருக்கிறது தெரிஞ்சிரான். வெளியெல்லாம் போக முடியாது. தட்டு மேல போனா கதவு திறந்து வெளியே போனோம்லாம். இரு யோசிக்கேன். எங்க ஒளிய வைக்கிறதுன்னு தான். ஐயோ ஐரா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாவ. இரு மாமாரா. ஆனா சாரு இருக்கிறது வரைக்கும் இனிமே அப்பாவுக்கு ஒரு கெட்ட பேரை வர விட மாட்டேன். பேசாம வேற வழியே இல்ல. ஐரா நீ அங்க உட்காரு. பாத்ரூம்குள்ளதான் கொண்டு போட போறேன். இந்த ஆள் வேற கொஞ்சம் கூட நகர மாட்டேங்காரு.
போறியா? ஐரா நில்லு, கதவு திறக்கப்படாது. நான் இருக்க டென்ஷன்ல இந்த ஆளு குளிக்கதான் இப்ப முக்கியம். வர கோவத்துக்கு அப்படியே ஒரு பக்கெட் தண்ணிய மேல காரி ஊத்திடலாம் போலதான் இருக்கு. எல்லோராவது நகர்றாரா? ஐரா அந்த கைய கொஞ்சம் கடி. இல்ல இல்ல வேண்டாம். இல்ல இல்ல ஏன் இழுப்புக்கே வர மாட்டேங்காரு? என்னாலதான் முடியல. கொஞ்சம் நகர்ந்து வராரா? இது ஐயோ குடிச்சிருக்கீங்களா? ஒரு தள்ளு தள்ளாலே கீழே போய் விழுவாவன்னு சொல்லுவாவ. என்னால என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு? ஒரு கை தனியா உடைஞ்சு வந்தாலும் ஒண்ணும் இல்ல. இல்ல கண்ணு முடிச்சிட்டாரா? என்ன எங்க இழுத்துட்டு போறீங்க? கண்ணு திறக்காம பேசியாரு. என்னடா மலை மேல இருந்து என்ன கீழே தள்ளி விடலான்னு பாக்குறீங்களா? இந்த வருண் ஸ்ட்ராங். மூட்டாரா விடுங்கடா. அப்ப கதவை திறக்கட்டா? வெளியே நிக்கவியெல்லாம் உள்ள வரட்டும். இன்னைக்கு கை உடைஞ்சாலும் ஒண்ணும் இல்ல. நானா இவரானு பாத்திரலாம். ஐயோ சாரு, கேக்குதா? கதவு தரமா? கடவுளே, இவ்வளவு நேரமா குழந்தை சத்தமாவது கேட்டுக்கிட்டு இருந்தது. இப்ப குழந்தைக்கு சத்தமும் கேட்கல. ஒருவேளை வீட்டுக்குள்ள இருந்த நகை பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டாளோ? அண்ணி, எந்த நேரத்துல இப்படி பேசிக்கிட்டு நிக்கிறியா? யார போறவு? பிள்ளை இவ்வளவு நேரமா அழுதுருக்கு. உள்ள அவ இருக்கிறதுக்கான அடையாளமே இல்ல, அடக்கமே இல்ல. இப்ப பிள்ளைக்கு சத்தமும் கேட்கல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க முதல்ல டிரைவர் வர சொல்லுங்க. கதை உடைச்சு பாத்துடலாம். வருண் மாப்பிளையும் காணல. இல்ல சாரு உள்ளதான் இருக்கான். உள்ள இருக்காள்னா எல்லாம் அணக்கம் தந்திருக்கானால. நான் ஐராவை கூட்டிக்கிட்டு உள்ள போனதை பார்த்தனே. கொடுமடா சாமி. இவன் நான் இப்படி பாத்துக்கிட்டு நிக்கா. ஐரா பெட்ஷீட் போடாம கீழே கடத்தி இருக்கனா? அப்படியே உங்க அப்பாவை ரூம்ல இருந்து இங்க வரைக்கும் இழுத்துக்கிட்டு வந்திருக்கேன். மனுஷனா? இவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு வரதுக்குள்ள எனக்கு உயிரே போயிட்டேன். எதுக்கு? ஐயோ ஐரா, இங்க பாரு, அவர் இங்கே கிடக்கட்டும். யாரு இந்த ஆளா? பாவம். உனக்கு உங்க அப்பாவை பத்தி தெரியாது ஐரா. வளர்ந்ததுக்கு பிறகு உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா, அதையோட வெறுத்துருவேன். இங்க பாரு, வெளியே எல்லாரும் இருக்காவ. எப்படியும் கதவு திறக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்பாவ. அது பிறகு நீ ஏன் அழுத, ஏன் அப்பான்னு கூப்பிட்ட, ஏன் பாட்டின்னு கூப்பிட்ட, ஏன் அழுதன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாவ. நீ என்ன சொல்லுவ? ஐரா அப்படி சொல்லக்கூடாது. கீழே விழுந்துட்டாவன்னு சொன்னா அடிச்சு வெளியே துரத்திடுவாவா ஐரா? நான் சமாளிக்கேன். நான் சொல்லிய மாதிரி நீ சொன்னா போதும், சரியா? ஐரா சாரு இப்பவும் சொல்லியே, நீ வாயே திறக்கப்படாது. அவைய கேட்கறதுக்கு நான் என்ன பதில் சொல்லியனோ நீ அதை சொன்னா போதும். தப்பி தவறி அப்பா இங்க இருக்கத சொன்னான்னு வச்சுக்கா, அது பிறகு நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாவ. அப்பாவதான் வீட்டை விட்டே துரத்திடுவாவ. நல்லா திட்டுவாவ. அப்பாக்கு இது பெரிய கெட்ட பேரா இருக்கும். அதனால நான் என்ன சொல்லியனோ அதை மட்டும் நீ செய். ஐரா, இவருக்கு மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க. ஆனா உன் பாசத்துக்கு இவர் தகுதியானவரே இல்ல. இந்த சின்ன வயசுலயே உன்னை அவர் கண்டுக்கிடாத போதும் அப்பா அப்பான்னு எவ்வளவு உயிரா இருக்க. நீ ஆசைப்படுறது எல்லாம் உனக்கு கிடைக்கும். சாரு. என்னம்மா? கேட்டியலாம்? இவ்வளவு நேரமா தொண்டை தண்ணி வத்த கத்தி இருக்கான். எவ்வளவு கூலா வந்து என்னமான்னு கேக்கா. என்னம்மா சாரு, எவ்வளவு நேரமா நாங்க கூப்பிடும். கதவை தட்டினதுக்கு பிறகு அணக்கல. இவ்வளவு நேரமா இவ அழுதுகிட்டு இருந்தா, இப்ப பாவம் போல வந்து நிக்கா. என்னம்மா எல்லாரும் சத்தம் தந்திருக்கலாம்ல, பயந்துட்டோம் நாங்க எல்லாரும். ஏய் உனக்கிட்ட தான் கேட்கான். இவ்வளவு நேரம் வெளியே நின்னுகிட்டு தொண்டை தண்ணி வத்த கத்தி இருக்கான். அமைதியா வந்து நிக்க. யாரா? இவ்வளவு நேரமா நாங்க கூப்பிட்டோம், நீ அழுதுகிட்டு தானே இருந்த. எதுக்கு அழுத? ஐரா நீ அழுதியா? அழலியா? யாரா நீ அழுறதை கேட்டுதான் எல்லாரும் கூடி நிக்கான். பத்தாததுக்கு அப்பா பாட்டின்னு வேற கத்துன. கதவை வேற உள்ள பூட்டி போட்டுக்கிட்டு ஒரே அழுக. அவன் அணக்கமே தரையில. இவ்வளவு நேரத்துல எங்க உயிரே போயிட்டே. ஐரா அழலியா? அவளுக்கு கூடால சேர்ந்து நீ பொய்யா சொல்லிய? இவ்வளவு நேரமா அப்பா பாட்டின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருந்த, இப்ப அழவே இல்லைங்கிற.
சாரு என்னம்மா அவ அழுதது எங்களுக்கு கேட்டேன். அகல்யா வேற வெளியே திட்டினாலும் உள்ள உனக்கு என்னமோ ஆயிட்டுன்னு பயந்துகிட்டு நின்னான். லேசா கூப்பிட்டாலே என்னன்னு திரும்பி பாப்பேன். இவ்வளவு நேரமா கத்துனதுக்கு பிறவைக்கும் ஐராக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னா பிள்ளை உறங்க வைக்கிறதுக்கு தானே கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆமாம்மா கூட்டிக்கிட்டு வந்தனா கதை சொன்னதுமே அவ தூங்கிட்டான். சரி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரலான்னு உள்ள போனேன். நான் போயிட்டு வெளியே வர்றதுக்கு முந்தி ஐராக்க சத்தம் கேட்டது. வெளியே வரும்போது அவ தூங்கிட்டு இருந்தாளா? ஆமா அகல்யா. அது பிறவைக்கு வெளியே என்னமோ பேச்சு சத்தம் கேட்கறதுன்னு தான் இப்ப கதவை திறந்தேன். நல்ல பொண்ணுமா நீ. இவ்வளவு நேரமா அவ அழுதுருக்கா. அழுதாளா? உள்ள கேட்கலையேம்மா. கேட்டிருக்காதுக்கா. யாராவது சாருன்னு கூப்பிட்டாலே உடனே திரும்பி பார்த்து என்னன்னு கேட்பாளே. இவ்வளவு சத்தம் போட்டதுக்கு கேட்டிருந்தா சத்தம் தராம இருந்திருப்பாளா? ஐரா அப்பனா நீ கனவு ஏதோ கண்டு எந்திரிச்சிருக்க, பயந்து அழுதுருக்க. அது பிறவைக்கு நீயாட்டே கடந்து உறங்குனியா? அதியா ஒவ்வொரு கேள்விக்கும் அவளை பார்த்து பதில் சொல்லிய. அவளே தூக்க கலக்கத்துல நிக்காமா? சரி உனக்குள்ள கேட்டிருக்காது, இல்லனா நீ கதவை திறந்திருப்பியே. இந்நேரத்துக்கு டிரைவரை வச்சு கதவை உடைக்கலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் சாரு என்னம்மா வருண் எங்கேயாவது பாத்தியா? வருண் சாரா இன்னைக்கு நான் பார்க்கவே இல்லையம்மா. எங்க போனானே தெரியல. கார் நிக்குது, பைக் நிக்குது வீட்டுக்குள்ள. ஐரா மக்களே அப்பாவை எங்கேயாவது பாத்தியா? ஐயோ எங்க பார்த்த ஐரா? அப்பா உள்ள இருக்காவன்னு சொல்லாத ஐரா, சொன்னா வெளியே துரத்திடுவாங்க. எங்க மக்களே பார்த்த? யாருன்னா உங்க அப்பாவை தான். அப்படி போய் இப்படி வந்தா? அப்படி போய் இப்படி வந்து அங்க போனாங்களா? என்ன உளறிய? அம்மா அவளே தூக்க கலக்கத்துல இருக்கா. குழந்தைகிட்ட கேட்டா குழந்தை என்ன சொல்லலாம்? காணவே இல்ல பத்துக்கா. ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருக்கேன். ராத்திரி வீட்டுக்கு வந்தானோ என்ன யாதோ ஒன்னும் தெரியல. அத கார் உள்ள நிக்குதுன்னா கண்டிப்பா ராத்திரி வீட்டுக்கு வந்திருப்பாராத்தான். சரிம்மா நீ போ. எல்லாம் இருக்கட்டும், என்ன கேள்வி கேட்டாலும் என்ன ஒன்னு பார்த்து நிக்கா? அதான் சொன்னனே அகல்யா, அவ தூங்கி எந்திரிச்சு நிக்கா. எல்லாரும் மொத்தமா வந்ததா அவ பயந்துட்டான். ஏன் மொத்தமா வந்ததா அவ பயறதுக்கு நாங்க என்ன பக்கத்து வீட்டுல உள்ளவியலா? எனக்கு தூக்கம் வந்தது பாட்டி. சரி சாரு நீ அவளை கூட்டிட்டு போ. தூங்கினாள்னா தூங்க வை. ஒரு வேளை தூங்கிட்டாள்னா அவளை ஒத்தையில இங்க கடத்திட்டு நீ கீழே வராத. கீழே ரூம்ல படுக்க வை. சரிம்மா. எரிச்சலா வருது. இவ்வளவு நேரமா கத்தி தொண்டைதான் வலிக்குது. இவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருந்த குழந்தை அவளுக்கு பிறத்தாலே போகுது. அகல்யா அவ குழந்தை இல்லம்மா, குழந்தைதான். இவ்வளவு நேரமா நம்ம சத்தம் போட்டிருக்கான். சரி விடு, அவதான் சொல்லியா இல்ல உள்ள ரெஃப்ரெஷ் ஆவதுக்கு போனேன். அதுக்கு முந்தி இவ அழுதுருக்கா. நீங்க கூப்பிட்டுருக்கியா எனக்கு கேட்கல அப்படின்னு. இதுல என்ன இருக்கு? ஐரா அழுது எப்படி இருந்தது? உள்ள யாருக்கும் என்னமோ ஆயிட்டுங்கிற மாதிரி இருந்தது. இப்ப பார்த்தா ஒன்னும் இல்ல, கனவு கண்டு அழுதுருக்கு. சரி வருண் அங்க போயிட்டான்னு தெரியல. டிரைவர் கிட்ட கேட்டா டிரைவருக்கு தெரியுமோ என்னமோ. போன் பண்ணாலும் போன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் மேல ஏதாவது இருக்காரோ என்னமோ. நான் மேல போய் பாக்கேன். சாரு துணி விரிச்சுக்கிட்டு மேல இருந்து வந்தாளே, மேல வருண் இல்லன்னு தான் சொன்னான். அவ கண்ணை வச்சுக்கிட்டு என்ன பார்த்தாளோ? எதுக்கு நானும் ஒரு தடவை மேல போய் பாத்துடுறேன். சரி நானும் கீழே எல்லாம் தேடுறேன். ஆமா நான் எழுப்புற உடனே அப்படியே எழும்பிடுவாரு. ஐராம் அப்பா இப்ப எழுப்புனாலாம் எழும்புற நிலைமையில இல்ல. வேற வழியே இல்ல. வீட்டை சுத்தி எல்லாரும் உங்க அப்பாவை தான் தேடிக்கிட்டு இருக்காவ. எப்படியாவது அப்பாவை அவருக்கு ரூம்ல கொண்டு விட்டுறணும். யார? நானா? உங்க அப்பாவை என்னால இப்படி தூக்க முடியும்? இங்க பாரு, உங்க அப்பாவை எல்லாம் தூக்க முடியாது. உங்க அப்பாவை தூக்கிறதுக்கு நான் ஒன்னும் பாகுபலி இல்ல. வேணும்னா இப்ப இழுத்த மாதிரி இழுத்து ரூம்ல கொண்டு போடலாம். சரி கைத்தாங்களா பிடிச்சு எப்படியாவது கொண்டு போட்டுருவோம். வெளியே நின்னவியெல்லாம் போயிட்டாவலான்னு பாத்துக்கிட்டு வந்துடுறேன். இந்த ஆள் என்ன தப்பு செஞ்சாலும் காப்பாத்ததுக்கு இவ ஒருத்தி போதும். ஐரா கொஞ்சம் விளவு. டேய் என்ன எங்கடா இழுத்துட்டு போறீங்க? பாரு கீழே விழுந்துருவார் போல இருக்கு. ஆனா கரெக்டா புடிச்சிருக்காரு. வெளியே யாராவது நிக்காடலான்னு பாரு. அப்படியே மூஞ்சில ஒண்ணு விட்டுறலாம் போலதான் இருக்கு. இவர் செய்ய தப்புக்கு நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. அவனுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு மனசு வரல. என்ன? உங்க அப்பாவை தேடிதான் அது மேல போச்சுது. இனிமே இங்கதான் சுத்திக்கிட்டே கிடக்கும். நீ ஒண்ணு பண்ணு, அதுகிட்ட போய் பேச்சு கூட. பேசுறதுக்கு உனக்கு சொல்லியா தரணும்? எப்போ சொல்லுவேன்? காஃபி குடிச்சியா? அதுல இருந்து ஆரம்பி. கொர்த்தரே அதுக்கு பிறகு சோறு தின்னியான்னு கேளு. அகல்யா கிட்ட சொல்லு, உங்களுக்கு 1 to 50 வரைக்கும் தெரியாதுன்னு சாரு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. சாரு சொல்லியா உங்களுக்கு தெரியாதான்னு கேளு.
நீ இவ்ளோ கேட்டா போதும், அதுக்குள்ள நான் வேலையை முடிச்சிருவேன். நீ போ. 1 to 50 வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா? சாரு தெரியாதுன்னு சொன்னான்னு சொல்லு. சரி. என்ன ஸ்மெல்லா இருக்கு. இதை எப்படிதான் குடிக்கிறாரோ? ஐரா, உங்க அப்பாவை பாத்தியா? உன்கிட்ட போய் கேட்ட பாத்தியா? என் புத்திய செருப்பால அடிக்கணும். வெலவு, நான் உங்க அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் குடிச்சு எல்லாம் சாட்டாச்சு. மாறு, உங்க அப்பாவை தேடிட்டேன். எங்க நொறுங்க உளுந்து கிடக்காரோ? உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா 40 வருஷம் அந்த மனுஷனுக்கு குடிய நிறுத்ததுக்கே நான் போராடணும் போல இருக்கேன். என்ன சரி சரின்னு சொல்லியா? சரி வெலவு, நான் முத உங்க அப்பாவை போய் தேடட்டேன். உங்க அப்பாவை காணலமா? தேடணும் எல்லாம். நீ வெலவு. என்ன உங்களுக்கு 150யா? 1 to 50 வரைக்கும் கேக்குறியா? யார் சொன்னா எனக்கு 1 to 50 தெரியாதுன்னு? அந்த படிக்காத தத்தி என்ன பார்த்து சொல்லுச்சா எனக்கு 1 to 50 தெரியாதுன்னு? உங்களுக்கு தெரியாதா? யாரு அந்த படிப்பறிவு இல்லாதவ சொன்னாளா? அந்த பட்டிக்காட்ட சொல்லிருப்பான். ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் பாத்தியா? உங்களுக்கு தெரியாது. ஐராம், அவ போய் சொல்லி அவன்கிட்ட. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எனக்கு தெரியுதா இல்லையான்னு பாரு. ONE 1, TWO 2, THREE 3. ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரம் ஏதும் அவன் அறியவில்லை, என இருந்த போதும் அவன் எனது இல்லை, மறந்து போயின் மனமே. வெண்மதி வெண்மதி எனில்ல, நீ வானுக்கு மேகத்துக்கு சொல்லு. கரண் சார், உங்களால நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் உங்களை என்னால வெறுக்கவே முடியாது. அர்ஜுனனுக்கு உங்களை பிடிக்காததுக்கு நான் தான் காரணம். ஆனா என்னால உங்களை வெறுக்க முடியாது சார். உங்களுக்காக நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். பிறந்ததுல இருந்தே இந்த வீட்டுக்கு வரது வரைக்கும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கேன். ஆனா எனக்குள்ள நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். நான் தேடி வந்தது அர்ஜுனனை தான். ஆனா நீங்க ஏன் என்ன காப்பாத்தணும்? நீங்க எதுக்கு உங்க வீட்டிலே என்ன தங்க வைக்கணும்? நான் பட்ட அவமானத்துக்கும் நான் அனுபவிச்ச வலிக்கும் ஒரு விடிவு காலம் வந்த மாதிரியே தோணுது. அகல்யா கிட்ட நீங்க தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னு நீங்க நினைக்கிறியா? ஆனா எனக்கு தெரியும் சார், உங்களால அது முடியாது. இந்த வீட்டுல உள்ளது எல்லாரும் உங்களை கேவலமான ஒரு பிறவியா பாத்துட்டு இருக்காவ. முக்கியமா உங்க அம்மா. அதை நான் மாத்துவேன் சார். யார் உங்க மேல இப்படி ஒரு வீண் பழி போட்டாங்களோ அவங்க வாயாலேயே உண்மையை வெளியே வர வைப்பேன். THIRTY 13. ஐரா, என்ன முடிஞ்சா? ஐரா, வா போவோம். ஏயிரு, என்ன முடிஞ்சான்னு கேட்டா? ஷார்ட் முடிஞ்சான்னு கேட்டா? ஏய், நீ என்ன முடிஞ்சான்னு கேட்ட? எங்க அப்பான்னு சொன்ன. எப்ப அப்படி சொன்னா? ஏன் இப்ப தானே சொன்னா? ஏன் காதுல கேட்கல? ஐரா அப்படியே சொன்னா? அது இருக்கட்டும். எனக்கு 1 to 50 வரைக்கும் தெரியாதுன்னு அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். உனக்கு 50க்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? நீயே படிப்பறிவு இல்லாதவா? நீ எனக்கு 1 to 50 தெரியாதுன்னு சொன்னியா? நான் எங்க அப்படி சொன்னேன்? இதோ குழந்தை சொல்லியாளே, குழந்தைகிட்ட சொல்லியிருக்க நீ. ஐயோ அகல்யா, நான் அப்படி சொல்லல. பரவே என்கிட்ட 1 to 50 வரைக்கும் சொல்லிதான் சொன்னா. நான் 12th பாஸ் பண்ணல, 12th எக்ஸாமே எழுதல. எனக்கு எப்படி ஸ்பெல்லிங் எல்லாம் தெரியும்? சின்ன சின்ன தப்பு கண்டிப்பா போடுவேன். இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு சுத்தமா வராது. அதான் எனக்கு தெரியாதுடா. அகல்யா சித்திக்கிட்ட கேளு. அவிய நிறைய படிப்பெல்லாம் படிச்சிருக்காவ. அவிய உனக்கு சொல்லி தருவாவன்னு சொன்னேன். நீ சொல்லது லாஜிக்கா தான் இருக்கு. ஆனா அப்படியே சொன்ன. ஆமா, ஆனா அவ என்கிட்ட வந்து எனக்கு 1 to 50 வரைக்கும் தெரியாதுன்னு சொன்னதா சொல்லியா? ஐயோ, குழந்தை அப்படின்னா இப்படி பேசாம், இப்படின்னா அப்படி பேசாம். குழந்தைக்கு பாடம் சொல்லி குடிக்க அளவுக்கெல்லாம் நான் படிக்கல அகல்யா. அதான் உங்ககிட்ட கேட்க சொன்னேன். நீங்கன்னா தப்பு இல்லாம சொல்லி கொடுப்பியா பாத்தியலா? ஆமாமா. ஐரா, வா போவோம். இங்க பாரு. என் மேல உள்ள பயம் உனக்கு எப்போ இப்படியே இருக்கட்டும். நீ அப்பாவிதான். இருந்தாலும் ஒரு சில நேரத்துல எங்க அம்மா பேச்சு கேட்டு எனக்கு உன் மேல கோவம் வருது. இப்பயாவது என் அருமை பெருமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டியே? இல்ல அகல்யா, இந்த வீட்டுக்கு வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். நான் போலாமா?
வா ஐரா வா போவோம். இவ இவ்ளோ அப்பாவியா? இவள போய் சந்தேகப்பட்டுட்டமே. இந்த ஐரா தான். அவ ஒண்ணு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டான். 12th கூட எக்ஸாம் எழுதாதவா எப்படி இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா சொல்லி கொடுப்பா? ஹாய். ஹாய் எல்லாம் இருக்கட்டும். இந்தா நீ கேட்ட பொக்கே. பரவாயில்லையடா, நான் கேட்ட மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்கேன். பொக்கே எல்லாம் ரெடி தான். ப்ரப்போஸ் பண்றதுக்கு பொண்ணு வேணுமே. பொண்ணு எங்க? வருவாடா. ஆமா, நீ யாருக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போற? பொண்ணுகிட்டதான். ஏட்டா குரங்க, பொண்ணு கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு தெரியும். பொண்ணு வேணுமே, பொண்ணு எங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் வந்திருப்பா. மச்சான், ஆனா அவ வந்த மாதிரியே தெரியலையேடா. இல்லடா வந்துட்டான். வரல. யாரு வரல, யாரு வந்துட்டா? தாரா. தாராவை எதுக்கு நீ தேடுற? டேய் குரங்க, நீ அவளுக்கிட்ட தானே ப்ரப்போஸ் பண்ண போற. ஆமா, வந்துட்டான்னு நீ யார சொன்ன? தனு. உன் பங்குக்கு நீ எதுவும் சொல்லல? எப்படியும் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு தானே போறேன். அப்ப தெரிஞ்சுக்கிடியேன். நீ தாண்டா நண்பன். அதெல்லாம் இருக்கட்டு. தாரா வந்த மாதிரி தெரியல. எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவ? பண்ணலாம் பொறு. சரி மச்சான், ப்ரப்போஸ் பண்ண போறேன். திடுத்துப்புன்னு எடுத்த முடிவு தான் இந்த ப்ரப்போஸ் பண்ற ஐடியா. முடிவை திடீர்னு எடுத்ததுனால ட்ரெஸ் செலக்ட் பண்ணாம விட்டுட்டேன். இப்போ இந்த ட்ரெஸ் ஓகேவா? பேசாம ஒண்ணு பண்ணு. இது வரைக்கும் எவன பண்ணிருக்க மாட்டான். ஷர்ட்ட கழட்டிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். மச்சான், உங்களை விட்டா எனக்கு யாரா உண்டு? எதுக்கு? உயிரை வாங்குறதுக்கு தானே. மச்சான், உன் நண்பனை பார்த்தா அப்படி எல்லாம் சொல்லாதடா. இப்போ ப்ரப்போஸ் பண்றதுக்கு இந்த ட்ரெஸ் ஓகேவா இல்லையா? ஓகேதான். பேசாம நான் வேணா என் டிஷர்ட்டை கழட்டி கொடுக்கவா? இத போட்டுக்கிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணு. டேய் மச்சான், நீ போட்டிருக்கிறது பிளாக் டி-ஷர்ட். இத போட்டுக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணா லவ் விளங்குமா? இதெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சது? இவன் இதுவன் கண்டுபிடிப்பான், இதுக்கு மேலேயும் கண்டுபிடிப்பான். ஆனா பொண்ணு யாருன்னு தான் தெரியலையே. கன்ஃபார்ம் தனு தான். கன்ஃபார்மா தாரா தான். டேய், காதல யாருக்கிட்ட சொல்ல போறேன்னா எனக்கு தெரியல. ஆனா பிளாக் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த பத்தியா? மொவன அங்க நிக்கிறடா நீ. டேய், உனக்காண்டி இந்த காலேஜே எதிர்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் காதலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் என்ன வேண்டா உனக்கு? கல்யாணத்தை மட்டும்தான் பண்ணி வச்ச. அதுக்கு பிறவ நிறைய சம்பிரதாயங்கள் உண்டு. பார்த்தெல்லாம் நம்ம கூட இருக்கிறவனுங்களே சிரிக்கானுங்க. இந்த ஒட்டுமொத்த காலேஜே என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. கல்யாணத்தை மட்டும் தானடா பண்ணி வச்ச. ஆனா யாரடா தேடுறான்? யாருக்கு தெரியும்? கூட யாரு பொண்ணு யாருன்னு சொல்லிக்கிட்டு போ. பொண்ணு யாருன்னு பாரு. ஹாய் ஸ்வீட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடானே கையில பூ? ப்ரப்போஸ் பண்ண போறேன். ப்ரப்போஸ் பண்ணவா? யார்கிட்ட? டானுக்கு லவ்வா? யாருக்கு மேல? கனிஷா ஜெரின், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டானு தனு லவ் பண்ண விஷயம் நமக்கு தெரியும். ஜெரின் சொல்லிட்டான். இப்போ பொக்கே எடுத்துக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு வந்திருக்காரு. நம்மள்கிட்ட ப்ளீஸ் ஹெல்ப் மீ கேக்கியார்னா கண்டிப்பா தனு தான். இவங்களை எல்லாம் கொஞ்சம் தூரமா கூட்டிக்கிட்டு போன்னு சொல்லியாரு போல. கனி, ஜெரின் ஒன்ன தேடிக்கிட்டே இருக்கான். வீட்ல வச்சு என்ன நேரமா போன்ல தானே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காவ என்னமா? காலேஜுக்கு வந்ததுக்கு பிறவைக்கும் கனி கூடாலேயே பேசிக்கிட்டே இருக்கணுமா அவனுக்கு? கொஞ்சம் புரியாமா? ஆமாமா, ஜெரின் என்ன கூப்பிட்டிருக்கான். எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். ஏண்டி நீங்க ரெண்டு பேரும் என்ன ஆன வாய் பாத்துக்கிட்டு நிக்கிறியா? ஒன்னையும் உன் புருஷன் கூப்பிட்டிருக்கான் போறேன். நாங்க எதுக்கு போனோம்? ஏண்டி அந்த மனுஷரு சமோசா வாங்கி தரலான்னு நினைச்சிருப்பாரு. ரெண்டு பேரும் வாங்க, என் புருஷன் உங்களுக்கு சமோசா வாங்கி தருவாரு. 15 ரூபா சமோசா காண்டி உங்களுக்கு மாமா வேலை பார்த்தது போதும். இல்ல ஒண்ணும் இல்ல. பீட்சா வாங்கி தர போறாண்டி. அவ்வளோலாம் வாழ செலவு பண்ண மாட்டானே. நிஜமா எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு இன்னைக்கு தான் ட்ரீட். சத்தியமா? ஆமா சத்தியம். நமக்கு பீட்சா தான் முக்கியம். வா போவோம். ஹாப்பி. என்ன? ஒண்ணும் இல்ல. நான் போறேன். எங்க? அதான் ஜெரினி ட்ரீட் வைக்கிறாராம்ல. அவங்க 3 பேரும் படத்தாலே போயாச்சுலாம். இனிமே நான் மட்டும் எதுக்கு இங்க நிக்கணும்? அவன் காதலுக்கு சப்போர்ட் பண்ணி கயலானும் நிறைய பண்ணிருக்காவ. கல்யாணம் வரைக்கும் போனதுக்கு அவன் ட்ரீட் கொடுக்கான். அவைய காதலிச்ச டைம்ல நீதான் இல்லையேமா. நீங்க வாங்க போங்கன்னு தானே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கயலானும் ஜெரினோட காதலுக்காண்டி பாடுபட்டிருக்காவ. நீதான் ஒண்ணுமே பண்ணலையே. அதனால நீ போனாலும் உனக்கு ட்ரீட் எல்லாம் இல்ல. அப்போ நான் கிளாஸுக்கு போறேன். கிளாஸுக்கெல்லாம் எதுக்கு? கொஞ்ச நேரம் நில்ல, நாம பேசிட்டு நிப்போம். அவிய சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு வரட்டும். அது பிறகு ஒன்னா கிளாஸுக்கு போலாம். அவிய கூட நீ கிளாஸுக்கு போ, உன் கிளாஸுக்கு போ. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் என் கிளாஸுக்கு போலாம். ஹலோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன என்னமா லவா பண்ணிக்கிட்டு நிக்கிறியா? கல்யாணமே ஆயிட்டு. ஆமாமா,
ட்ரீட்டா? ஆமா, என்ன ட்ரீட்டு? உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு ட்ரீட் தான். பீட்சா வாங்கி தரதா சொன்னா. என்ன டார்லிங்? இவன் இப்படி எல்லாம் பேசும்போது தான் கடுப்பாகுது. சும்மா உம்மா சும்மாடி. ஹலோ, பீட்சா வாங்கி தரதா தான் சொன்னா. இப்ப பீட்சா வாங்கி தர போறியலா இல்லையா? உங்க காதலுக்காண்டி உயிரை கொடுத்திருக்கான். சிங்கிள் டீக்கே ரூபாய் இல்லாம நான் இருக்கேன். 3 பேரும் வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என் நண்பன் யாருக்கிட்டயோ ப்ரப்போஸ் பண்ண போயிருக்கான். யாருக்கிட்டே இல்ல, தனு கிட்ட தான். தனுடையா? ஆமா, தனு கிட்ட எதுக்கு டான் ப்ரப்போஸ் பண்ணனா? ஏ ஹனி, என்ன டார்லிங்? ஷப்பா, கவினை ப்ரப்போஸ் பண்ண போறது பிரின்சிபல் சார் பொண்ணு தாரா கிட்டயா தான் இருக்கான். நல்லா பாருங்க, தானு கூடல தானே பேசிட்டு நிக்காரு. நீங்க தானே சொன்னியா டான் அவளதான் காதலிக்கிறாரு அப்படின்னு. இது அப்போ அது பழைய கதை. இப்ப தனு அவனுக்கு எக்ஸ். ஒரு ஹெல்ப் பண்ணி சொன்னாரு. இவளுங்களெல்லாம் கொஞ்சம் இழுத்துட்டு போன சொல்லாம என்கிட்ட சொன்னாரு. என்ன பொக்கே எல்லாம்? ப்ரப்போஸ் பண்ணதான். யார்கிட்ட? அட்டா சட்டா, நான் தான் சொன்னேன்ல. அத்தான் தனு, 23 வருஷத்துல ஒரு பொண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ப்ரப்போஸ் பண்றதுக்காண்டி நிக்கேன். மொத தடவை பஸ் ஸ்டாப்ல உன்னை பார்க்கும்போதே எனக்கு கனவு நீதானோன்னு தோண ஆரம்பிச்சது. இவ்வளோத்துக்கும் உதட்டு பக்கத்துல இருக்க மச்சத்தை மட்டும்தான் அப்ப பார்த்தேன். அடுத்த முறை உன்னை பார்க்கும்போது ஃபிக்ஸே பண்ணிட்டேன். வாழ்ந்தா அது உன் கூட தான் வாழணும்னு முடிவே பண்ணிட்டேன். ஐ லவ் யூ தன்விகா, ஐ லவ் யூ. மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. அத்தான் தனு, முன்னமே நீ என்ன அத்தான் தான் கூப்பிட்டு இருக்க. ஆனா அப்ப எல்லாம் எனக்கு இப்படி ஃபீல் ஆனதே இல்ல. என்னமோ சொல்ல போனா எரிச்சலா தான் இருக்கும். உன் பேச்ச கேட்டாலே எரிச்சலா தான் இருக்கும். ஆனா எப்போ உன்னை பிடிக்க ஆரம்பிச்சதோ, என் மனசுல எப்போ நீ வந்தியோ அப்போல இருந்து நீ அத்தான்னு கூப்பிடுறது அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த ஜென்மம் உனக்காக தான் தனு. என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையெல்லாம் யார் மேலே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே இல்ல. முத காதலிக்கிறேன். உன்னை பார்த்த அந்த நிமிஷமே எனக்கு வித்தியாசமா தான் இருந்தது. உன்னை பாக்குறதுக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட உன்னை நினைக்காம இருக்க முடியாது. ஐ லவ் யூ தனு. வாங்கிக்கோ. டேய், என்னடா இவள்கிட்ட போய் நீட்டிட்டு நிக்கான்? நல்லா தானே இருக்கேன், கண்ணை திறந்து வச்சு பாருங்க. எனக்கு ஜெயில் கம்பி தான் கண்ணு முன்ன தெரியுது. தானு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியாரு. அப்பனா ஜாலியா இருக்கேன் இனிமே. இவ தாண்டி இதுக்கு காரணமா இருப்பா. நானா? அவருக்கு தனுவை பிடிச்சிருக்கேன். கேண்டீன்ல வச்சு 2 பேரும் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியாலே. நாங்க 2 பேரும் வந்தோன்னு அப்படியே கதையை மாத்தினியா? அது எந்த கதை பிள்ளை? அது ஜெரினை பத்தி ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாய். ஆனோ இவள மட்டும் நம்பாத. இவதான் எப்படியோ பேசி டான் மனசுக்குள்ள அவளை வர வச்சிருப்பா. ஆமா, எனக்கு அதுதான் வேலை பாரு. ஜோடி அம்சமா தானே இருக்கு. அவ மட்டும் சம்மதிக்கட்டும், அது பரவாயில்லை இருக்கு. டேய், வாங்குறாடா. ஐயோ சூப்பர் தனு. தனு வாங்கிக்க. இனிமே உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் தான். என்ன அது இது? சார், உங்க ஸ்டூடெண்ட் தானே? இது காலேஜா இல்லனா பார்க் பீச்சா? இப்படி காலேஜ்ல வச்சு ப்ரப்போஸ் பண்றான், காலேஜ்ல வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் என் காலேஜ பத்தி? சார், எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. இப்படி டிஎஸ்பி தங்கச்சிக்கிட்டே ப்ரப்போஸ் பண்றானா? இன்னைக்கு இவனா சும்மா விடுறதா இல்ல. அந்த டிஎஸ்பிக்கு போன் பண்ணி எப்படி இவனுக்கு சட்டையை கிழிச்சு உள்ள இருத்தியன்னு மட்டும் பாருங்க. இவன் ஒருத்தன். இப்ப எதுக்கு இந்த விபரீத முடிவு? அத்தான், என்னம்மா? யாராவது உங்களை மிரட்டுறாவளா? இது இல்ல இந்த பொக்கையை கொண்டு தனு கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலனா அது பிறவைக்கு நடக்கதே வேறேன்னு மிரட்டுறாவளா? இது அவியலுக்கு பயந்துதான் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியலா? இல்லம்மா. மா? ஐயோ தனு, அந்த மாக்கு கூட இன்னொரு மா போட்டு மாமான்னு கூப்பிடுடி. ஏன் உன்னை அப்புறமா வச்சுக்கிறான். எனக்கு கல்யாணம் ஆயிட்டுடி. அறிவு கட்டது. என்னைக்கு இந்த சமோசா மூக்கே அவ வாழ்க்கையில வந்தானோ அன்னில இருந்து இவ கிறுக்கு வேலை பாத்துக்கிட்டு இருக்கா. ப்ரப்போஸ் தானே பண்ணிருக்காரு, வாங்கிட்டா.
வாங்கட்டும் வாங்கட்டும், எப்படி பிரிக்கேன்னு மட்டும் பாரு. இவாளே ஒரு காமெடி பீஸ். நம்மள காமெடி பீஸா தான் அவ பாப்பா. நம்ம எவ்வளவு பெரிய வில்லிங்கன்னு இனிமே பாப்பா. கேங்ல லவ் இல்லாம எவ்வளவு ஜாலியா இருக்கலாம். சமோசா காண்டி நம்மள ஏமாந்துட்டான். அப்போ பிராங்கா தான். இல்லம்மா, பரவ நான் சீரியஸா தான் பேசிக்கிட்டு நிக்கேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எவனை பார்த்தா பயந்து போய் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல. அது பிறகு இது பிராங்கா இல்ல. அத்தான். நானும் உன்னை முதல்ல பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன். உன் மூஞ்சி செம்மையா பார்க்க முடியல. அது பிறகு பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு பிறகு நீ யாரு, என்ன யாது, எங்க இருந்து வார, எந்த காலேஜ்ல படிக்கியா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்காண்டி தெரு தெருவா சுத்தணும். அன்னைக்கு அண்ணன் கூட வந்தியே. நாங்க 4 பேரும் பஸ் ஸ்டாப்ல நின்னமே ஒரு பொண்ணை தேடி. அது ஒன்ன பாக்கிறதுக்காக தான். ஐ லவ் யூ. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்த உடனே விழுந்துட்டேன். அப்போ நீ அத்தானோட தங்கச்சின்னு எனக்கு தெரியாது. காலேஜ்ல என்னோட ஜூனியரா எலெக்ஷனுக்காக அன்னைக்கு ரன்னிங் வச்சாங்களே, அன்னைக்கு தான் உன்னை நம்ம காலேஜ்ல முத பார்த்தேன். நான் விருப்பப்பட்ட பொண்ணு என் காலேஜ்லயா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா பட்டேன். அன்னைக்கு என் காதல உனக்கிட்ட சொல்லிருப்பேன். இல்ல உன் பின்னாடியே வந்து உன் மனசு ஜெயிச்சு அது பிறவைக்கு என் காதல சொல்லலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு நீதான் ரோஹித் தன்னோட தங்கச்சின்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே சாராக்காக விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ தெளிவா முடிவெடுத்துட்டேன். நீதான். ஒருவேளை இப்ப கூட நான் சொல்லாம விட்டேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் என் காதல சொல்றதுலயே ஏதாவது தடங்கள் வந்துருமோன்னு பயமா இருக்கு. முன்ன வச்ச காலா பின்னாடி எடுத்து வைக்கிறதா ஐடியாவே இல்ல. இல்ல, போய் சொல்றீங்க. இது பிராங்க். பாத்துட்டேன், கேமரா இருக்கு. புடிச்சிருக்கா? எது? பரவாயில்லையே, இவ்வளவு நேரத்துல அப்படி இப்படி சுத்தி சுத்தி பார்த்தேன். கேமரா இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். பட் இது பிராங்க் இல்ல முட்டை கலக்கி. நல்லா இருக்குல்ல முட்டை கலக்கி? ஆக்சுவலா கேமரா இதுக்காண்டி வச்சிருக்கேனா, எப்படியா உன்னை கரெக்ட் பண்ணிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது பிறகு கல்யாணம் நடக்கும், குழந்தைங்களாம் பிறக்கும். நான் உன்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன்னு நம்ம குழந்தைங்களுக்கு காட்டணும் பத்தியா? அதுக்குதான் அந்த கேமரா ஐடியா. எப்படி இருக்கு? அப்புறம் பேபி, ஃபர்ஸ்ட் பொண்ணு அது பிறகு பையன், உனக்கு ஓகேவா? இல்ல உனக்கு ஃபர்ஸ்ட் பையன் அது பிறகு பொண்ணுனாலும் எனக்கு ஓகே தான். என்ன மாதிரி கொட்டாரு பாரு காதல. கன்றாவியா இருக்கு. வச்சிருக்க அத்தனை அரியரையும் கிளியர் பண்றதுக்கு நினைப்பு இருக்கோ என்னமோ. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம பண்ணிட்டேன். பையனா பொண்ணாங்கிற அளவுக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்க. அத கூட விடுறான். கொடுத்த பொக்கையை கீழே போட்டுட்டான். அது பறவைக்கு கூட அந்த சிரிப்பு மாறாம அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. அதுதான் எங்க டான். இது இல்லம்மா, நமக்குன்னு பொறுப்பு இருக்கணும்ல. இன்னைக்கு லவ்வர்ஸ், நாளைக்கு புருஷன் பொண்டாட்டி, அது பிறவைக்கு பெத்தவியா, அது பிறவைக்கு தாத்தா பாட்டி. எதுவா இருந்தாலும் இப்பவே பிளான் போடணும் பத்தியா? கடைசியில என் அம்மாவும் என் அண்ணன் சொன்னது உண்மையான நிரூபிச்சிட்டியா பாத்தியலாம். ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன் கூட தானு முடிவு பண்ணிட்டேன். என்ன உனக்கு நிரூபிக்கணும்? நிரூபிச்சுட்டா போச்சு. எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. காதல் இல்லாம மனுஷன் வாழவே முடியாதுங்கிறேன். ஐ லவ் யூ. எத்தனை முறை வேணாலும் சொல்லதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த அண்ணனுக்கு பயப்படுறது, அம்மாக்கு பயப்படுறது, ஏன் அண்ணனுக்கு பயப்படுறது, இத பத்தி எல்லாம் நினைச்சு முடிவெடுக்காத. ஒரு தடவை நம்பி வந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன் கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிட மாட்டேன். காதலே போய். அது நம்ம பாக்குற விதத்தை பொறுத்துதான் மாறும். என்ன பொறுத்த வரைக்கும் காதல் இல்லாம உயிர் வாழவே முடியாது. ஆக்சிஜன் இல்லாம உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லுவாவ. காதல் இல்லாம உயிர் வாழ முடியாதுன்னு சொல்றது இப்பதான் கேக்கேன். வேடிக்கையா இருக்கு. இனிமே பார்க்கதானே போறேன். அதான் ஒண்ணு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டேலாம். வா கிளாஸுக்கு போலாம். உங்க நினைப்ப மாத்திக்கோங்க. வாய்ப்பே இல்ல செல்லம். நான் என் நினைப்ப மாத்திக்க போறதா இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா என்னை ஏத்துக்க ட்ரை பண்ணு. ஏன்னா உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. என்ன லவ் பண்ணிதான் ஆகணும். நான் அவ்வளவு சொன்னாலும் உன்னை விடவும் மாட்டேன். சோ என் மனசை எப்படி மாத்தலாம்னு நினைக்கிறத விட்டுட்டு உன் மனசை எப்படி மாத்துறதுன்னு யோசி. வாங்கடி போலாம், கிளாஸுக்கு நேரம் ஆகுது. மச்சான், மொவன இவளுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு தான் பொக்கே வாங்கிட்டு வர சொன்னியா? எஸ். இவளுக்குன்னு தெரிஞ்சதுன்னா கருப்பு கலர் ரோஸ் எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்து அதுல பொக்கே செஞ்சு வாங்கிட்டு வந்திருப்பேன். மச்சான் காதல்டா. உன் முகர கட்ட இங்க பாடுறான். அந்த ஆள் ஒரு டிஎஸ்பி. என் கண்ணு முன்னா அப்பவே நீ அவளுக்கிட்ட பொக்கைய நீட்டின பத்தியா? அப்பே என் கண்ணு முன்ன ஜெயில் கம்பி தான் தெரியுது. பயப்படாதடா, நான் இருக்கேன்ல. என் காதல் இருக்குல்ல. என் காதல் என் பக்கத்துல இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்பட? ஒன்னும் கவலைப்படாத. ஏண்டா அவ பொக்கைய கீழே போடுறான். வெக்கமே இல்லாம அப்பையும் சிரிச்சுக்கிட்டு நிக்க. இதெல்லாம் எதிர்பார்த்தது தானடா. எப்படியும் கீழே தூக்கி போடுவான்னு தெரியும். அத பத்திரமா எடுத்து வச்சிருப்பானா? நானே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நானே கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருப்பேனே.
அப்போ அது மண்ணுக்கு போகுதுன்னு தெரிஞ்சதுனாலதான் எனக்கிட்ட வாங்கிட்டு வரதுக்கு சொல்லியிருக்கேன். ஆமா, அவ பத்திரமா என் நினைப்புல வாங்கி வைப்பான்னு நான் ஒரு பர்சன்டேஜ் கூட எதிர்பார்க்கல. பிராங்க்னு நினைச்சுக்கிட்டு வாங்கவாவது செஞ்சாலே. ஆமா, நீ எதுக்கு இப்ப மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? அவனுங்க 2 பேரும் என்னத்துக்கு பியாய அரைஞ்ச மாதிரி நிக்கானுங்க? டேய், நான் நார்மலா தான் நிக்கேன். இவன் தான் நீ தாரா கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். கவினன், யோசிச்சுதான் முடிவெடுத்தியா? மாமா மச்சான், முன்ன வச்ச காலம் பரம வைக்கிறது ஐடியாவே இல்ல. ஏண்டா, அந்த ஆளு தூக்கி போட்டு எங்களை விளாசி தள்ளிடுவாருன்னு நினைச்சு உன் நண்பனுங்களை நினைச்சுதான் அவளை கழட்டி விட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாய். ஆனா என் நினைப்புல இப்படி மண்ணை வாரி போடுவேன்னு நினைச்சு கூட பாக்கலடா. எங்களை பத்தி யோசிச்சு பாத்தியாடா? உன் கூடல சுத்திய பாவத்துக்கு அந்த சிடுமூஞ்சி டிஎஸ்பி எங்களையும் தான் தூக்கி உள்ள போடுவாரு. மச்சான், இப்ப கூட நான் உங்களுக்காண்டிதான் அவளுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். எங்களுக்காண்டியா? பிறகு எம்இ படிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படியா நீங்க தேர்வியா போல எனக்கு தெரியல. அதுக்கு 3 பேர்ல யாராவது ஒருத்தன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா வேலைக்கு. இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணேன்னா இவ அண்ணன் மூலமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்தியா? ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. எது? மச்சான், கவர்மெண்ட் ஜாப்டா. இப்ப கூட பாத்தியா, உங்களுக்காண்டிதான் நான் யோசிச்சு அவளுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். உன் லவ்வுக்கு ஆப்பு பின்னாடி நிக்குதுடோய். ஆடா, நம்ம ஆதி சாரு. கூடவே பிரின்சிபல் நிக்காரு பாரு. மச்சான், தயவு செஞ்சு இன்னைக்கு என்ன எங்கேயாவது ஒளிச்சு வச்சிரு. ஒளிச்சு வைக்கணுமா? ஏடா, நீ என்ன சின்ன குழந்தையா? இங்க பாரு, ஆதி சார கூட விட்டுரு. மச்சான், பிரின்சிபல் ஒன்னையே பாத்துக்கிட்டு நிக்காரு. டிஎஸ்பிக்கு இன்ஃபர்மேஷன் போக போகுது. 4 பேரும் உள்ள போய் களி தின்ன போறான். டேய், பிரின்சிபல் எல்லாம் ஒரு மேட்டரா? வா, கரெக்ட் பண்ணி வச்சிருவான். கரெக்ட் பண்ண போறியா? அந்த ஆளையா? வாடா, பாத்துக்கலாம். உன் கூட வந்தா அது பிறவைக்கு எங்க பாத்துக்க. பாத்தியெல்லாம் ஆதி, காலேஜுக்குள்ள வச்சு டிஎஸ்பி தங்கச்சிக்கிட்டே லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். இப்பவே ரோஹித்துக்கு போன் பண்ணி உடனே காலேஜுக்கு வர சொல்றேன். சார். இப்போதைக்கு உங்க மூஞ்ச பாக்குற ஐடியால கூட நான் இல்ல. ஐயோ, நான் போனை எடுத்துக்கிட்டு வரலாம். என் ரூம்ல இருக்கு போன. போறேன், அந்த ஆளுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இவனை தூக்கி உள்ள வைக்கதான் போறாவ. இப்பவே அந்த ஆளுக்கு நான் தகவலை சொல்லதான் போறேன். ஏன்னா இவன் அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுலாம் பார்த்து. ஒரு ஃபங்க்ஷன் வீடு போயிட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன். என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, என்ன அப்படின்னா, அவங்களோட ஸ்கூல், காலேஜ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த லைஃப் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்கிற மாதிரியெல்லாம் பெருசாக இல்லைனாலும் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, 10th வரைக்கும் ஏதோ படிக்கணும், கொஞ்சம் வந்து கிளாஸில் நல்ல பிள்ளைங்க, அந்த மாதிரி தான் ஒரு இது. அப்புறம் 11th 12th போனதுக்கு பிறகு அப்படி கிடையாது. 11th 12th புது ஸ்கூல்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாம். SLRS, ஷரண்யா, லிபினா, ரஷ்மி, நாங்கள் 4 பேரும் தான். இதில் நாங்கள் அதிகமாக வாங்கின ஒரு பேர் என்ன அப்படின்னா, இந்த கிளாஸில் பசங்களை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம், ஆனால் இந்த 4 பொண்ணுங்களையும் ஹேண்டில் பண்ணுறதே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எங்கள் மேத்ஸ் டீச்சர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு. அப்புறம் வந்து எங்கள் 4 பேருக்குள்ளேயே நாங்கள் ஒரு டீல் என்னென்னா, கேங்கில் யாருமே வந்து லவ் பண்ணக்கூடாது. லவ் வந்துச்சுன்னா அவங்கள ஒதுக்கி வச்சிடணும். லவ் பண்ணுறாங்களா, அவங்க நம்ம கேங்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம வீடியோவில் கூட நிறைய இடத்துல பார்த்துருப்போம்ல, ஸ்டோரியில் கூட நிறைய இடத்துல மூவ் பண்ணியிருக்கேன். 4 பேரில் இப்போ வந்து லவ் மேரேஜ்னால் நான் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் வந்து தப்பிச்சிட்டாங்க. 3 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப 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 லைஃப்பை என்ஜாய் பண்ண ஒரு இதுனா என்னோட 11th 12th தான். அப்புறம் காலேஜ் வந்து சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா நான் படித்தது உமன்ஸ் காலேஜ். ஸோ வந்து உமன்ஸ் காலேஜ் அப்படிங்கிற போது இங்கே வெளியிலேருந்து நிறைய பேர் சொல்லிக்கலாம், உமன்ஸ் காலேஜ்னால் ஜாலியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னா, வெளியே போ அப்படின்னு சொன்னால் வந்து அசால்ட்டாக எழுந்திரிச்சு வெளியே போகலாம். அப்படி அந்த ஷையெல்லாம் இருக்காது. ஐயோ பசங்க இருக்காங்களே ஏதாவது, அதெல்லாம் இருக்காது. வெளியே போன்னு சொன்னால் எழுந்திரிச்சு வெளியே போகலாம். அது ஒரு ப்ளஸ்ஸே தவிர மற்றபடி வந்து பயங்கர படிப்பு தான். ஏன்னா சொல்லியிருக்கேன்ல நிறைய இடத்துல, சைக்கிள் டெஸ்ட்டு, அந்த 8:30 to 9 o'clock சைக்கிள் டெஸ்ட்டு. அந்த சைக்கிள் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் வந்து எபோவ் 5 வச்சுருந்தாங்க. 10க்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா 10 மார்க்குக்கு வைக்கிறாங்கன்னா 5 மார்க்கு மேலே எடுக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளையில் அதை எப்படி மாற்றிட்டாங்கன்னா 8 மார்க்குக்கு வச்சாங்க. 10க்கு 8 மார்க் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து கிளாஸுக்கு இருக்கணும், ரீடெஸ்ட் எழுதி கொடுக்கணும், அவுட் பஸ்ஸில் தான் வரணும், காலேஜ் பஸ்ஸில் வர முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய
என்ன சொல்கிறது, அதனாலே வந்து படிப்புனே போயிடுச்சு. 4 வருஷமும் வந்து பயங்கர படிப்ஸ் தான். அப்புறம் காலேஜ் லைஃப்பில் எங்கே என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னா காலேஜ் பஸ். அதுதான் இந்த கவினோட ஸ்டோரியில் எடுத்துகிட்டு வரலான்னு எனக்கு தோணுச்சு. நம்மக்கிட்ட தான் காலேஜ் பஸ் சீன் நிறைய இருக்கே, ஏன்னா நாங்கள்லாம் ஆட்டம் போட்டது காலேஜ் பஸ்ஸில் தான், நிறைய இருக்கே. அதை இது வரைக்கும் நான் வந்து மூவ் பண்ணாமல் வச்சுருந்தேனே. இது வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இல்லை, காலேஜ் பஸ் ஐடியா இது வரைக்கும் இல்லை. இப்போ சடனாக வந்துச்சு. ஸோ அந்த காலேஜ் பஸ் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பயங்கரமாக காலேஜ் பஸ்ஸில் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வரோம், அவ்வளோதான். அப்புறம் வந்து ஒர்க்கு, அதுக்கு பிறகு இப்போ யூடியூப், இதான் என்னோட லைஃப். இவ்வளோதான். ஆமாம், இவ்வளோதான். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது என்னோடய 11th 12th தான். ஏன் அப்படின்னா அதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, என்னோட பெரியப்பா பையனை நானும் ஒரே கிளாஸ், மேக்ஸ் பயாலஜி. அவனும் அண்ணா பெரியவன் தான் என்னோட. ஸோ அவனும் வந்து பெரியவனா அந்த மந்த் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல, அவனும் நானும் ஒரே கிளாஸ் 11th 12th. ஸோ வந்து எல்லா பசங்க எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக தங்கச்சின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. தங்கச்சி, ஏன்னா சஜினோட தங்கச்சி, இவளுக்கும் அவங்களுக்கும் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து எனக்கு பயங்கர ஃப்ரீடம். யாரும் வந்து என்னை ரொம்ப சீக்கிரமாலாம் ஏதாவது கலாய்ச்சிட மாட்டாங்க. என்ன சொல்கிறது, அது என்னது, எங்கள் அந்த கிளாஸில் வந்து பசங்களா பொண்ணுங்களான்னு கேட்டால் பொண்ணுங்க தான். பெஞ்ச் டெஸ்கில் நிறைய இடத்துல எழுதி வச்சுருக்கோம் எஸ்எல்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மறக்க முடியாத ஒரு விஷயம்னா எஸ்எல்ஆர்எஸ் தான். சடனாக ஏதாவது கிளாஸில் படித்த பையனை ஏதாவது அப்படி பார்க்கும்போது, எஸ்எல்ஆர்எஸ் 4 பேரும் இப்போ வந்து ஒன்றா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 4 பேர். அப்புறம் வந்து காலேஜில் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு ஜெஸ்ஸிகா சொல்லியிருக்கேங்களா, நேற்றுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் அப்படி உள்ளேன்னு எனக்கு ரொம்ப எல்லாம் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இப்போது காண்டாக்டில் இருக்கிறது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அவ்வளோதான் இவ்வளோதான் என்னோடய காலேஜ் ஸ்கூல் லைஃப் இவ்வளோதான். ஸோ வந்து ஓகே, இன்னைக்கு யாருக்கும் வந்து பர்த்டே விஷ் எதுவும் பண்ணலை. ஸோ நான் எதுவுமே நோட் பண்ணலை, கொஞ்சம் எந்த மைண்ட் செட்டில் இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதான் நாளையிலேருந்து வந்து ப்ராப்பராக வீடியோ கொடுக்குறேன். ஓகேயா? டாடா, பாய்.